ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் வீடியோ பார்ட் 2 கைஸ். அதான் கைஸ் இன்றைக்கி விளாட போகிறோம். அதே தான் கைஸ் ரோப்ளாக்ஸில் ஸ்டீலை பிரிண்டோட தான் கைஸ் விளாட போகிறோம். வாங்க உள்ளே போய் விளாடலாம். இன்றைக்கும் ரொம்ப லோடிங்காக டைம் ஆகுது கைஸ், ஏன்னு தெரியல. ஓகே, எப்படியோ உள்ளே போயிடுச்சு கைஸ். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, நேற்றுக்கே நான் வந்து இன்னியாங் ஈவெண்ட் வேறு வந்துருச்சா, அதனால் அதிலே நான் நிறைய வாங்கி வச்சிட்டேன் கைஸ். நிறைய பிரெயின் ட்ராட்ஸ்லாம் அதிலே வாங்கி வச்சிட்டேன். இன்னியாங் பிரெயின் ட்ராட்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. நான் அந்த பாருங்கள், க்ளோர்பா ஃபுட்டு டேலோ, அடுத்த கேப்புச்சினோ அசசினோ. கைஸ், இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். என்ன தெரியுமா, நிறைய பிரெயின் ட்ராட்ஸோட பேரை வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்திருக்கேன் கைஸ். இங்கே பாருங்கள், இந்த பிரெயின் ட்ராட் பேர் நான் பார்க்கலையே, தெரில கைஸ். அந்த பச்சை கலரில் இருக்கிற அதுக்கப்புறம் அந்த பிராண்டை நான் வாங்கிட்டேன் கைஸ். எப்படியும் அதுவும் வந்துருச்சு. ஆனால் இந்தியாங்கில் வரல. அது மட்டும் இந்தியாங்கில் வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போது நம்ம காசை கொஞ்சம் கவனிச்சிங்களா, 100 மில்லியன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ரீபர்த் தான் கைஸ் பண்ண போகிறோம். வாங்க உள்ளே போய் ரீபர்த் பண்ணலாம். நம்ம ஹவுஸ்குள்ளே போய் கைஸ் தேத்தே சகூர் இவனை வாங்கலாம். ஐயோ, இடம் இல்லையே. ஓடு கைஸ். நான் வெப்பன்ஸ்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தேன், அதெல்லாம் இல்லை. வெப்பன்ஸ்லாம் நான் நிறைய வாங்கி வச்சுருந்தேனே, வெப்பன்ஸ்லாம் காணோம். அந்த ஸ்பீட் காயில், கிராவிட்டி காயில் அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேனே. இதில் போய் வைப்போம். இல்லையே, இதில் பிரெயின் ட்ராட் மட்டும்லாம் இருக்குது. ஐயோ, என்னாச்சு. ஐயோ, வாங்கிட்டானே திதேசகூர், வாங்கிட்டானே. நம்மகிட்ட வேறு இடம் வேறு இல்லையே, அது பர்ச்சேஸ் வேறு பண்ண முடியாது. நல்லா நிறைய 10K எவ்வளோ கொடுக்குறாங்க. அவனை வேறு வாங்க முடியாதுச்சே, போச்சே. சரி, இந்த வீடியோவில் அவங்க 2 வச்சுருக்கான். ஆத்தாடி அட படுபாவி. இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து லக் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா வந்து லக்கி பிளாக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா லக்கி பிளாக்கில் வந்து நான் ஒரு வாட்டியாவது அதை ஓப்பன் பண்ணணும் கைஸ் அப்படின்னு ஒரு ஆசை. லக்கி பிளாக் வந்தால் நல்லாயிருக்கும். அதை டவுக்குன்னு வாங்கிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ 100 மில்லியன் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ 50 மில்லியன் கிட்ட தான் வரும். விச்சும் ஃபியூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி, இந்த பிரிண்டோட வாங்குவோம். இன்னும் தவக்கல மாதிரி இருக்குது. ஏய், யார் வாங்கினது? ஐயா, அடிச்சிட்டான். போச்சே. வா. ஐயோ, அடிச்சுட்டே இருக்காங்க. சே, ஃபியூஸ் பண்ணது நான். அட பாவி. பேஸ்குள்ளேயே கொண்டு போய் வச்சிட்டாங்க. இருங்க, அது எவ்வளோ கஷ்டது. ஐயே, அது போனால் போயிட்டு போகுது. 240 ரூபா தான் கொடுக்குது. நம்மகிட்ட மில்லியனே இருக்குது. அது போனால் போயிட்டு போகுது. அதுவும் இல்லாமல் அது வந்து மித்திக்கல் தான், அதனால் பிரச்சனை இல்லை. மித்திக்கல் தான் நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்கே. மித்திக்கல் இருக்குது, எப்பிக் இருக்குது, லெஜெண்ட்ரி இருக்குது. ஆனால் கார்டு தான் இல்லை. கார்டு மட்டும் எப்படியா வாங்கி ஆகணும். இந்த கேப்புச்சினோ அசசினோ வந்து எதுக்கு வாங்கினா தெரியுமா, அது நல்லா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் வாங்கினேன். க்ளோர்பா புத்தகத்தில் வந்து நிறைய காசு தரும். அது பார்த்தாலே தெரியுதில்ல வெளியே. 10K 2K எவ்வளோ போட்டிருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் ரீபர்த்து தாங்க இப்போ பண்ணணும். ரீபர்த்து பண்ணோம். இப்போது இவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் காசை கலெக்ட் பண்ணி இந்த இவன் 2 மில்லியன் எடுக்கட்டும். 2 மில்லியன் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஐயோ, இன்னும் பேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. போச்சு. லாக் பண்ணு. அது என்ன சிங்கம் மாதிரி வருது? சிங்கம். அது லெஜெண்ட்ரி, அது வேண்டாம். நம்மக்கிட்ட பேஸ் வேறு இல்லையா, அதனால் இப்போதைக்கு வாங்க வேண்டாம். அதை என்ன பண்ணலாம்? ஃபிகோ கெமலினோ, அது கேமல் மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சுட்ருக்குது. அவன் கேம் விட்டு வெளியே போயிட்டானா? நம்மக்கிட்ட அந்த தேத்தே சகுரும் அதுக்கப்புறம் நம்ம ஃபியூஸ் பண்ணோமே அதுலேருந்து இருக்காமல, அவன் வந்து இந்த கேம் விட்டு வெளியே போயிட்டான். நம்மளை பார்த்து பயந்துட்டான் போல இருக்கு கைஸ். இந்த இருக்குல்ல, இதுதான் கோர்போ ஃபுத்தத்தில் வந்து நார்மல் வெர்ஷன். அந்த பால் மாதிரி ஊண்டுகிட்டே வருதுல்ல. இது என்னது? நெக்ஸ்ட் ஈவெண்ட்டா கைஸ்? நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து இந்த 1/4 மணி நேரத்தில் வருமாங்க கைஸ். 3/4 மணி நேரத்தில், சாரி. அது வந்து என்ன ஈவெண்ட்னா ட்ரிக் ஆர் ட்ரீட் ஈவெண்ட்டாங்க கைஸ். அது எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாது. ட்ரிக் ஆர் ட்ரீட்னா போய் எப்படி கேட்குறது? அவங்க பேஸ் வாசல் நின்றுட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட்னு ஏதாவது ஆப்ஷன் வருமா, அது போய் கொடுக்கணுமா தெரில. சரி, இப்போ ஸ்பீட் காயில், கிராவிட்டி காயில், ஸ்னாப்பு இல்லை பி லான்ச்சர் வாங்கிக்கிடுவோம் கைஸ். பி லான்ச்சர் 10K. ஓகே, வாங்கியாச்சு. பணம் நம்மகிட்ட தான் நிறைய காசு இருக்குது, எல்லாம் வாங்கிடலாம் போல இருக்குது. சரி, வேண்டாம், இதுக்கும் காசு சேர்த்து வச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் ரீபர்த் பண்ணால் விட மாட்டாங்க கைஸ். இன்னைக்குள்ளே நல்ல பிரெயின் டாட் வந்தாலும் அதையும் வாங்கிடலாம் சேர்த்துக்கி.
ஓடி போய் பேஸ் ஆட இந்த பேஸில் ஒன்றுமே இல்லை. வீகோ கேமரா ஓப்பன் ஆயிருக்கு. ஆத்தியும் உள்ளே நிற்கிறானா. போச்சு 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 லாக் பண்ணிட்டான். நம்ம பேஸ் ஓம்பளாச்சு. ஐயோ ஆமாம், நான் மேலே ஒரு பிரெயின் ராட் வச்சுருந்தேனே, அது என்னாச்சு? எனக்கு எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஓ மை காட், 14 மில்லியனா? 14 மில்லியனா? 10 மில்லியன் 10 இல்லை 6 மில்லியன் கொடுத்துருக்கு. 6 மில்லியன். ஓ மை காட், 6 மில்லியன் கொடுத்துருக்கு. ஓ மை காட், இன்னும் ஒரு 1K கிடச்சா போதும். நம்மளுக்கு வந்து 11 மில்லியன் வந்துடும். அதாவது 111 மில்லியன் வந்துடும். லக்கி பிளாக் ஏங்க, நம்ம ராசி பழிச்சிருச்சு. அது லக்கி பிளாக். ஐயா அடிச்சிட்டான். ஏங்க லக்கி பிளாக் போடு. பீலன்சரை போடு. அது மித்திக்கல் லக்கி பிளாக்குங்க. மித்திக்கல் என்னது 10 மினிட்ஸா? 10 mmனா எனக்கு புரியல. என்னது 10 mm? ஏங்க எல்லாருமே இந்த ஏதோ அது லெஜெண்டரி ஸ்வாட் மாதிரி எதுவும் வச்சுருக்காங்க. அது என்ன ஸ்வாடுன்னு தெரில. உனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெஃப் காப்ரா கடா ப்ராவா? ஐயோ, அவன் வாங்கிட்டே இருக்கானே. போச்சு. நான் வேறு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை விட்டனே. வாங்க பர்ச்சேஸ். எங்கே நம்ம காசு ஒரு கம்மிட்டு அடிச்சிட்டான். போச்சு. என்ன இது சுற்றிட்டு வருது? வாந்தி எடுக்கிறான் பையில. இல்லை சரி, இவன்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம காசுலாம் போயிடும். அதனால் இப்போதைக்கு நம்ம இது வாங்க வேண்டாம் கைஸ். எல்லா காசையும் கலெக்ட் பண்ணிவிட்டு எப்பா 100 வச்சுருந்தாங்க கைஸ். இப்போ எல்லாமே காலியாயிருச்சு. போச்சே எல்லாமே போச்சுங்க. 100 வச்சுருந்தாங்க. 100Kவா? 100K கொடுக்குறானா? இல்லை நல்லா இருக்குல்ல பார்க்குறது. சிம்பன்சினி பனானினி. ஏன்னா நம்மளுக்கு ரீபர்த் பண்ண அதுதான் கைஸ் தேவை. இதை பாருங்கள், சிம்பன்சினி பனானினி அதான் வேணும். நம்மக்கிட்ட இது கூட இருக்குது. அது என்ன பிராண்டடு? குளோர்பா ஃபுத்திலவா? இல்லை அது என்னது? திருப்பி தான். அதே தான், திருப்பி தான். என்ன ஆளக்கானோ? இங்கே இருக்கோ? நான் அங்கே ஸ்பான் ஆகணும்னு நினச்சா இங்கே வந்துருச்சு. ஈவெண்ட்டு முடிஞ்சிருச்சு கைஸ். எப்படியோ ஈவெண்ட்டு முடிஞ்சிருச்சு. அது யார் உள்ளே நிற்கிறது? ஏங்க அது க்ளோனுங்க. நான் பார்த்துட்டேன், கன்ஃபார்ம் பார்த்துட்டேன். அந்த ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா பாடியே? அது க்ளோனு பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்க காணாம போயிருச்சா? அப்போ அந்த பிளேயர் வந்து அந்த க்ளோனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க அந்த இதை. ஓகே, 6 மணிக்கு ரீபர்த் பண்ணலாமா? 3, 2, 1 ரீபர்த். எஸ், இந்த வீடியோ ரீபர்த் பண்ணியாச்சு கைஸ். மேலே மாடி வந்துருச்சா? என்ன மாடியே காணோம். மாடி வர இந்த பேஸ் இதுதான் வருமோ? நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் கைஸ். சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் தாட்டை தெரிவிக்க விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.